அன்பு நண்பர்களே, வணக்கம். நம்முடைய மருந்துகான் இயற்கில், அதாவது ரெப்பரேட்டரியில் உள்ள ருப்ரிக்ஸ், அதாவது நிறைய ருப்ரிக்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து, பல கோணங்களில் ஆராய்ந்து பார்த்து, அதற்கு விதவிதமான, அதாவது வெவ்வேறு விதமான அர்த்தங்கள், அதனுடைய பொருள் எடுத்துக்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்ம பூமியில் வட துருவத்தில், அதாவது நார்த்து போல், சவுத்து போலெல்லாம் பனி பிரதேசங்கள் இருக்குது. அங்கே ஐஸ்பெக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பனிப்பாறை அப்படின்னு. அந்த பனிப்பாறைங்கிறது பனிமலைன்னு கூட சொல்லுவாங்க. பெரிய மலை போன்ற பகுதி நமக்கு தெரியும். ஆனால் அந்த நமக்கு தெரியாத கடலில் மூழ்கி உள்ள பகுதியானது நமக்கு தெரிந்த பகுதியை போல் பல மடங்கு பெருசாக இருக்கும். மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த பனிப்பாறை. அதுபோல் தான் நம்ம ரெப்பரேட்டரியில் உள்ள ஒவ்வொரு குறிமொழியும் நமக்கு தெரிந்து சில அர்த்தங்களை தரும். ஆனால் அதுக்கு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளாக எடுத்து டிக்ஷனரி மீனிங் வச்சு பார்த்தோம்னா, அதற்கு பல கோணங்கள், பல உருவங்கள் நமக்கு கிடைக்கும். அதுதான் டாக்டர் சேகல் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னாக்க, ரெப்பரேட்டரி உள்ள ஒவ்வொரு குறிமொழியும் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல சிறந்த டிக்ஷனரி வச்சுக்கணும் பக்கத்தில். அந்த குறிமொழியில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து அந்த டிக்ஷனரி மீனிங்கோட பொருத்தி பார்த்து, என்ன மாதிரியான குறிமொழிகள் எந்த மாதிரியான மனநிலைகளுக்கு, அதாவது பேஷண்ட் வெர்ஷனுக்கு வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். அதில் கிடைக்கிற வெற்றியை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம்னு பார்த்தோம்னா, லைட் டிசைர் ஃபார் அப்படிங்கிற ஒரு குறிமொழி. இந்த லைட்டுங்கிற வார்த்தைக்கு 20க்கு மேற்பட்ட, அதாவது 20, மோர் தென் 20 மீனிங் இருக்குது அதுக்கு. அதை அத்தனையும் பயன்படுத்தி பார்த்து அவ்வளவும் பயன்படுது. அதாவது என்னென்னா, உபயோகமாக இருக்குது, அது வெற்றியை தருகிறது. அதன் மூலம் இந்த ஆர்வம் வச்சு வளர்ந்ததாக கூட நம்ம சொல்லலாம். எனவே அப்படி ஒரு குறிமொழியை நான் இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆப்சன்ட் மைண்டட் இன் ஓப்பன் ஏர் அப்படிங்கிற ஒரு குறிமொழி இருக்குது. ஆப்சன்ட் மைண்டட் அப்படின்னா எல்லோரும் சொல்லலாம், எல்லாருக்கும் தெரியும். மறதி, ஞாபக மறதி, மறந்து விடுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஓப்பன் ஏர். ஓப்பன்னா வெளிப்படையானது அப்படின்னு சொல்லலாம். ஏர்னா காற்று. இதுதான் அதோடைய டைரக்டான மீனிங் இல்லைங்களா? அதாவது திறந்த காற்றில் அவருக்கு ஞாபக மறதி ஏற்படுகிறது அப்படின்னு வருது. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா, அந்த ஏர் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் போய் பார்த்தோம்னா அப்பியரன்ஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது போது தமிழில் தோற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா ஓப்பன் ஏர் அப்படின்னா வெளிப்படையான, பலர் முன்னிலையில். ஓப்பன் அப்படின்னா திறந்த அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அப்படி வச்சு பார்க்கும்போது வெளிப்படையான, பலர் முன்னிலையில், பலரும் அறியும் விதமாக அப்படின்னு பொருள் எடுக்கலாம். அப்போ ஓப்பன் ஏர் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் அப்பியரன்ஸ், பொதுவெளியில் தோன்றுவது அப்படிங்கிற பொருளை நாம் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்சன்ட் மைண்டட் இன் ஓப்பன் ஏர் அப்படிங்கிறத இப்போ இந்த மாதிரி கோணத்தில் பார்த்தோம்னா பல விதமான அர்த்தங்கள் வருது. அதாவது ஞாபக மறதி பலருக்கு முன்பாக தோன்றும்போது, ஞாபக மறதி பொது வெளியில், அதாவது பொது இடங்களில். இன்னும் அதை பற்றி சொல்லணும்னா, கூட்டத்தில் பேசும்போது ஞாபக மறதி. அதாவது ஒரு 4-5 பேர் உள்ள இடத்துல போய் நின்று பேசும்போது அவருக்கு மறதி வந்து விடுகிறது, சொல்ல வந்த வார்த்தைகள் மறந்து விடுகின்றன. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கும்போது நிச்சயமாக நம்ம இந்த குறிமொழியை, அதாவது ஆப்சன்ட் மைண்டட் இன் ஓப்பன் ஏர் அப்படின்னு எடுத்துக்க முடியும். சரி, அது எப்படி சார் ஏருங்கிறதுக்கு அப்பியரன்ஸ் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாம்
அதற்கு என்ன அர்த்தம், ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க? ஏர்னா காற்று அப்படி தானே நமக்கு தெரியும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். நாம் ஒரு பொருளை பார்ப்பதற்கு தேவையானது என்னன்னாக்கா வெளிச்சம், அதாவது லைட் தேவை. அந்த வெளிச்சம் இல்லைனாக்கா நாம் எந்த பொருளையும் பார்க்க இயலாது. அப்போ அந்த வெளிச்சத்தை நமக்கு தர்றது எதுனாக்கா சூரிய ஒளி, சூரியன் தான். அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் இங்கே உள்ள காற்றில் உள்ள பார்ட்டிகள், மிக நுண்ணிய பார்ட்டிகள், அதாவது சின்ன சின்ன துகள்களில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் நமக்கு அந்த உருவம் தெரியுது. நாம் 2 பேரும் பேசிக்கிறோம், பார்த்துக்கிறோம்னாக்கா என் மேலே அந்த வெளிச்சம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால என்னுடைய உருவம் உங்களுக்கு தெரியுது. நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை பொருட்களும் வெளிச்சத்தினால் ரிஃப்ளெக்ட் ஆகுது, சூரிய ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. அதனால தான் நம்மளால் ஒரு பொருளை பார்க்க முடியுது. காற்றே இல்லாத இடத்துல வெறும் கருமை தான் இருக்கும். அந்த இடத்துல வெளிச்சம் ரிஃப்ளெக்டே ஆகாது. அப்போ நம்ம எதையுமே பார்க்க முடியாது. ஸோ ஏர் என்பதற்கு அப்பியரன்ஸ் என்ற பொருளை ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நன்றாக புரிஞ்சிருக்கும். அப்போ பார்த்தோம்னா ஏருங்கன்னா அப்பியரன்ஸ், ஓப்பன்னா வெளி, அதாவது பலர் முன்னிலையில், பப்ளிக் பிளேஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பிளேஸ், பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த குறிமொழியை, அதாவது இந்த ஓப்பன் ஏருங்கிறத பொருத்தி பார்த்தோம்னா வித்தியாசமான கோணத்தில் அந்த குறிமொழி நமக்கு புலப்படுகிறது. இந்த ஓப்பன் ஏருங்கிற வார்த்தை ரெப்பர்ட்டில் நிறைய இடத்துல வருது. ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா ஃபியர் இன் ஓப்பன் ஏர், பொது இடங்களில் பயம், பொது இடங்களில் பலர் கூடியிருக்கும் இடங்களில் பயம், கூட்டத்தில் பேசுவதற்கு பயம், இப்படிலாம் அதுக்கு பொருள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரெப்பரட்டரியை நம்ம படிக்கிறதுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளாக, அதாவது அதில் உள்ள குறிமொழிகள் ஒவ்வொரு வார்த்தைகளாக எடுத்து அலசி ஆராய்ஞ்சு அதை எந்தெந்த வியூவில் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இன்றைக்கி இந்த உதாரணத்தை கொடுத்தேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கான ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஓப்பன் ஏர் அப்படிங்கிறது நிறைய இடத்துல வருது, வெப்சைட்டில் நிறைய இடத்துல வரும். அதில் நான் 2 எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதாவது ஆப்சன்ட் மைண்டட் இன் ஓப்பன் ஏர், ஃபியர் இன் ஓப்பன் ஏர். அது தவிர பாக்கி நிறையா இருக்கிறதுல ஏதாவது ஒரு 5 செலக்ட் பண்ணுங்கள். 5 செலக்ட் பண்ணி இந்த வியூவில், அதாவது ஓப்பன் ஏர்னால் பப்ளிக் அப்பியரன்ஸ் அப்படிங்கிற வியூவில் அதை பார்த்து அதற்கு பேஷண்ட் வெர்ஷன் என்ன வரும் அப்படின்னு ஒரு 5, ஒவ்வொருத்தரும் மினிமம் ஒரு 5ஆவது செஞ்சு பாருங்கள். இது ஒரு சிறந்த ப்ராக்டிஸ். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நாம் நிறையா துயர் மொழியை கற்றுக்கலாம். கிளினிக்கில் துயர் வெளிப்படுத்தும் வார்த்தைகளை எளிமையாக நாம் ரெப்பரட்டரி லாங்குவேஜாக மாற்றலாம். ஏர் என்பதற்கு வெறும் காற்று என்று எடுத்துக்கொண்டால் நாம் துயர் மொழி பேஷண்ட் வெர்ஷனோட பூர்த்தி பார்க்குறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். அது எப்போயாவது தான் வரும். ஆனால் அதற்கான பொருளை நம்ம இந்த மாதிரி வித்தியாசமான கோணத்தில் அணுகும்போது தான் நிறைய துயருக்கு அது பொருந்தி வருவது தெரியும். ஓகேயா? எனவே இந்த மாதிரி ரெப்பரட்டரியை படிக்க தெரிந்து கொள்வது தான், அதை பேஷண்ட் வெர்ஷனோட பொருத்த கற்றுக்கொள்வது தான் ஆரோக்கியத்தின் மிக மிக அடிப்படையான விஷயம். அதை நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னாக்க நிச்சயமாக இந்த மைண்ட் மெத்தடில் எல்லா கேஸையும் நம்மளால் வெற்றிகரமாக கையாள இயலும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.